அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் 1ஆம் தேதி நடக்க இருந்த ஊரக திறனாய்வு தேர்வு மீண்டும் ஒத்திவைப்பு. கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போது பெய்த தொடர்மழை காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 8ஆம் தேதி திறனாய்வு தேர்வு நடத்தப்படும் என தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. தற்போது பாரத சாரணியர் இயக்கத்தின் வைர விழா 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற உள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி ஊரக திறனாய்வு தேர்வு வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறும். இரண்டாவது அறிவிப்பு: கோவை மருதமலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அமைய உள்ளதாக அமைச்சரான சேகர்பாபு தகவல் தெரிவித்துள்ளார். 160 அடி உயரத்திற்கு கல்லாலான முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளதாகவும் விரைவிலேயே வல்லுநர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 104 நாட்கள் நீடித்த வடகிழக்கு பருவமழை விலகியது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2024 அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விலகியது என கூறப்படுகிறது. ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 30, 31 கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பிப்ரவரி 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி 3 நாட்களுக்கு கட்டணமில்லாத தரிசனம் என அமைச்சரான சேகர்பாபு அறிவித்துள்ளார். திருவிழா தினம் மற்றும் அதற்கு முந்தைய நாள், திருவிழாவுக்கு அடுத்த நாள் என 3 நாட்கள் கட்டணமில்லா தரிசனம் எனவும் திருவிழாவுக்கு வரும் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் எனவும் பக்தர்களின் வசதிக்காக நகரில் கட்டணமில்லா பேருந்துகளும் இயக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணபலன் வழங்க 206 கோடி நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. 206 கோடியை குறுகிய கால கடனாக போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தொகையை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் 2024-25ஆம் நிதி ஆண்டுக்குள் கடனையும் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீதான வழக்குகள் அனைத்துமே ரத்து என தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கடைசியாக 7வது அறிவிப்பு: சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கனானது ஜனவரி 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்திற்கான டோக்கன்கள் அடையாறு, எம்கேபி நகர், பாடியநல்லூர், குன்றத்தூர், அயனாவரம், வடபழனி உள்ளிட்ட மாநகர போக்குவரத்து கழக பணிமனை, பேருந்து நிலையம் என 42 இடங்களில் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை டோக்கன்கள் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 7 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.